வேஸ்லின் வச்சு உங்களுக்கு கிளாஸ் ஸ்கின் கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? பட் கண்டிப்பாக நடக்கும். இந்த சாஃப்ட் க்ளோயி ஸ்கின் வந்து அச்சீவ் ஆகும். ஸோ நான் அந்த மாதிரி பண்ணதுனால தான் இப்படி இருந்த என்னோட ஸ்கின் வந்துட்டு இப்போ கொஞ்சம் சரியாக வேஸ்லின் வந்து ஏன் ஸ்கின் கேரில் எவ்வளோ முக்கியமாக இருக்குது, அதோட டூஸ் டோன்ட்ஸ் என்ன, அண்ட் அதை எந்த மாதிரி ஸ்கின் டைப்ஸ் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம், எவ்வளோ குவான்டிட்டிஸ் யூஸ் பண்ணலாம், அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கிளாஸ் ஸ்கின் வரும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வேஸ்லின் ஆன் ஸ்கின் அதை பற்றின டீட்டெயில்ஸாக வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்மள நிறைய பேர் வந்து இந்த வேஸ்லின் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம லிப்ஸுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவோம், சாப்டர் லிப்ஸு. அது இல்லாமல் இதை வந்து ஸ்கின்லேயும் அப்ளை பண்ணி நம்மளால் வந்துட்டு ஒரு நல்ல சாஃப்ட் அண்ட் சப்பிள் ஸ்கின் வந்துட்டு நம்மளால் வர வைக்க முடியும். ஸோ ஒரு சாஃப்டான ஹைட்ரேட்டிங்கான ஸ்கின்காக நம்ம யூஸ்வலாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட வந்து இந்த வேஸ்லினும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு அது வந்து இன்னும் எஃபெக்டிவாக வேலை செய்யும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே ஸோ கம்மிங் டு வேஸ்லின், சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க வேஸ்லின் பெட்ரோலியம் ஜெல்லி அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணக்கூடாது, ஸ்கின்க்கு வந்து அது டாக்ஸிக்காக இருக்கும், அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஸ்கின்ல இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்படி கிடையவே கிடையாது. வேஸ்லின் இஸ் கம்ப்ளீட்லி நான் டாக்ஸிக் அண்ட் அதை உங்கள் ஸ்கின்ல வந்து தாராளமாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அண்ட் ஈவன் அது டெர்மட்டாலஜிஸ்ட் அப்ரூவ்டு தான் வேஸ்லின் பெட்ரோலியம் ஜெல்லி. ஸோ அதை வந்து நீங்கள் பயப்படாமல் உங்கள் ஸ்கின் கேரில் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வை வேஸ்லின் இஸ் இம்பார்ட்டன்ட் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூஸ்வலாக வந்துட்டு நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம டவல் வச்சு ட்ரை பண்ணதுக்கப்புறம் விட்டோம்னா நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமே வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரை ஆகி டைட்டாக ஆகிறத நம்ம ஃபீல் பண்ணலாம். அதே வந்து நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணோம்னா நம்ம ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரிலீஃப் ஆகி ஒரு மாதிரி நமக்கு வந்து ஒரு சாஃப்டாக ஹைட்ரேட்டடான ஃபீல் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ வந்து மாய்ஸ்சரைசர் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதை ஸ்கிப் பண்ணவே கூடாது. எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஸ்கின்னுக்கு ரிலேட்டடான மாய்ஸ்சரைசரை கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர்ஸ் எல்லாமே இந்த 3 ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும்: ஹியூமக்டான்ஸ், எமோலியன்ஸ், அக்ளூசிவ்ஸ். ஸோ ஹியூமக்டான்ஸ் என்னன்னா அது ஹைட்ரோலானிக் ஆசிட் இல்லை கிளிசரின் அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அது வந்து ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அண்ட் எமோலியன்ஸ் ஆர் ஸ்கின் ஸ்மூத்தனர்ஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஸ்கின் பேரியரை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து அந்த எமோலியன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேர்ட் வந்து அக்ளூசிவ்ஸ் ஆர் நத்திங், தே ஆர் த பெட்ரோலியம் ஜெல்லி. ஸோ தாராளமாக நம்மளும் வந்து வேஸ்லினை வந்துட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஸ்கின்னுக்கு எந்த ஒரு டேமேஜுமே பண்ணாது. அண்ட் அது வந்து ஒரு ஃபிசிக்கல் பேரியர் மாதிரி ஒர்க் பண்ணும். ஸ்கின்லேருந்து வாட்டர் லாஸ் ஆகாமல் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி சீல் பண்ணி லாக் பண்ணும். ஸோ அதுதான் வந்துட்டு வேஸ்லின் வந்து ஸ்கின் கேரில் வந்து மெயினாக ப்ளே பண்ணுது. வேஸ்லின் என்ன பண்ணுன்னா இட் ப்ரிவென்ட்ஸ் டிரான்ஸ் எபிடர்மல் வாட்டர் லாஸ். ஸோ டிரான்ஸ் எபிடர்மல் வாட்டர் லாஸ் அப்படின்னா என்னென்னா ஜென்ரலாக வந்து ஸ்வெட்டிங்ஸ் வரும். ஸோ அதில் வந்துட்டு வர தண்ணி வந்துட்டு வாட்டர் லாஸில் வந்து வராது. அது இல்லாமல் நம்மளோட என்விரான்மெண்ட், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டோட ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி நம்ம ஸ்கின் பேரியரில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸை அதை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா நம்ம ஸ்கின்ல வந்து நார்மலாகவே நமக்கு வந்து எவ்வளோ வந்து தேவையில்லையோ அதை ஸ்வெட் மூலியமாக நமக்கு வெளியேற்றிடும் நம்ம பாடி. அதையும் மீறி நம்ம பெர்மிஷனே இல்லாமல் என்விரான்மெண்ட் வந்து நம்ம ஸ்கின் மாலிகுல்ஸில் இருக்கிற நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்துட்டு அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். ஸோ அதனால நம்ம ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆகும் அண்ட் ஸ்கின்னும் வந்து டீஹைட்ரேட்டட் ஆகி ட்ரை ஆகும். இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், ஆக்னி ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா அது போர்ஸை போய் கிளாக் பண்ணாதா அப்படின்னு. டெஃபினட்டாக பண்ணாது. ஆனால் எப்படின்னா வேஸ்லினோட மாலிகுல்ஸ் வந்துட்டு எல்லாமே லார்ஜாக இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசருக்கு மேலே வந்து இந்த வேஸ்லினை வந்து அப்ளை பண்ணும்போது ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் பண்ணி ஃபிசிக்கல் பேரியராக தான் வேலை செய்யுமே ஒழிய நம்ம போர்ஸ்குள்ளே இறங்கி அந்த போர்ஸை கிளாக் பண்ணவே பண்ணாது. ஸோ ஆக்னி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ட்ரை ஸ்கின் இல்லை எந்த ஸ்கின் உள்ளவங்களா இருந்தாலும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்துட்டு வேஸ்லின் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் போர்ஸை வந்து அது கிளாக் பண்ணவே பண்ணாது. ஸோ இப்போ இதை வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். வேஸ்லினை வந்துட்டு நம்ம யூஸ்வலாக லிப்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நமக்கு சாப்டு லிப்ஸ் இருக்குது, ட்ரை லிப்ஸ் இருக்குதுன்னா நம்ம யூஸ்வலாக லிப் பாம் எடுக்கிற மாதிரி தின் லேயர் எடுத்து நம்ம லிப்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஹைட்ரேட்டடாக இருக்கும், க்ளோயிங்காக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம லிப்ஸுக்கு வந்துட்டு எவ்வளோ ஒரு தின் லேயர் எடுத்து அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னுக்கும் அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப தின் லேயர் அப்ளை பண்ணிடணும். அண்ட் அதுக்கு மேலே எதுவுமே போடக்கூடாது. ஏன்னா வேஸ்லின் வந்து ஒரு ஃபிசிக்கல் பேரியர் மாதிரி வேலை செய்யும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எந்த இன்க்ரீடியன்ட் போட்டாலும் அது உள்ளே இறங்க விடாத
அண்ட் உள்ளே இருக்கிறது அது வெளில வந்து விடாது. ஸோ வந்துட்டு வேஸ்லினுக்கு மேலே எதுவுமே போடாதீங்க. வேஸ்லினுக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் போடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து வேஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதால் எந்த யூஸுமே கிடையாது. வேஸ்லின் அப்ளை பண்ணும்போது உங்கள் சீக்ஸ் இந்த ஏரியா வந்துட்டு மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் நமக்கு எல்லாமே ரெட்னஸ்லேருந்து ஆக்னிலேருந்து ட்ரை இரிட்டேட்டட் எல்லாமே வந்து நமக்கு இங்கே தான் வந்து மெயினாக நடக்கும். ஸோ வந்துட்டு இந்த ஏரியாவை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஏரியா லிப்ஸ் ஐஸ் அந்த ஏரியாஸ்லாம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபோர்ஹெடும் நோஸையும் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் நானுமே வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து என்னோடய சீக்ஸில் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் என்னோட ஐஸ் ஏரியாஸை நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். ஏன்னா என்னோட ஐஸ் ஏரியாஸ் வந்து ரொம்ப ட்ரையாக டீஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ நான் வந்து அதுக்கு வேஸ்லின் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு தான் வரேன். அண்ட் உங்கள் லிப்ஸுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அதை நார்மலாக யூஸ் பண்ணுறத விட லிப் பாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து வேஸ்லின் வந்து போட்டிங்கன்னா அண்ட் சேம் ப்ராசஸ் தான். ஸ்கின்னுக்கு சொன்ன மாதிரி தான் லிப்பில் இருக்க வாட்டர் மாலிகுல்ஸு அதை லாக் பண்ணி சீல் பண்ணி அது வந்து எஃபெக்டிவாக வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த வேஸ்லினை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபோர்ஹெட் நோஸை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் மெயினாக வந்துட்டு இதை வந்து நைட் டைமில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மார்னிங் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து 100% எஃபெக்டிவாக வேலை செய்யும். ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் நமக்கு கிளாஸ் ஸ்கின் வருன்றதுக்காக நம்ம ஓவர் நைட்டில் ஃபுல்லுக்கு அப்ளை பண்ணிட்டு படுக்கவும் கூடாது. எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணணுமோ அந்த அமௌண்ட் யூஸ் பண்ணணும். அண்ட் எல்லாமே வந்து ஓவர் நைட்டில் வந்து நடந்துராது. ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்துட்டு இது மேஜிக் மாதிரி ஒர்க் பண்ணும். ஸோ உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Soul Sisters.